சொல்றாங்க. அந்த பல்லியோட கவனம் கிங்காங் மேல இருந்து அவங்க மேல போயிடுது. வீரர்கள் கிங்காங்க பாதுகாக்கிறாங்க. கிங்காங் அந்த இரும்பு கம்பிகள்ல இருந்து தன்னை விடுவிச்சுட்டு அந்த பல்லியை தாக்குது. அந்த பல்லி தண்ணிக்குள்ள விழுந்துடுது. கிங்காங் அதை பிடிச்சு இரும்பு சங்கிலியால அதோட கழுத்தை இறுக்கி அதை இழுத்து சுவர் மேல வீசி தாக்குது. அப்போ அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. கிங்காங் அவளை பாக்குறதுல கவனமா இருக்கும்போது அந்த பல்லி திரும்பி வந்து கிங்காங்க அடிச்சிடுது. கிங்காங் அந்த பொண்ணை காப்பாத்த அந்த பல்லி மேல குத்துன்னு குத்துது. அந்த பல்லி மயங்கி விழுந்துருது. இப்போ கிங்காங் அந்த பொண்ணை கையில எடுத்து பாக்குது. ஐயோ, இவ பாத்தீங்களா, அதோட விரல் சைஸோட குட்டியா அந்த பல்லி மறுபடியும் திரும்பி வருது. கிங்காங் அந்த பொண்ணை பாத்திரமா பிடிச்சுக்கிட்டு ஒரு கையால அந்த பல்லிய அடிக்குது. அப்போ அந்த பல்லி வாயை திறக்கும் போது கிங்காங் தன்னோட கைய அதோட வாய்க்குள்ள விட்டு அதோட நாக்கையும் குடல் பகுதியையும் வெளியே இழுத்து போட்டுடுது. இப்போ அந்த பல்லி மொத்தமா செத்து போயிடுச்சுங்க. கிங்காங் அந்த பொண்ணை கீழே பத்திரமா வச்சுட்டு மனுஷங்களை எல்லாம் கிங்காங்குக்கு நன்றி சொல்ல வராங்க. ஆனா கிங்காங் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கு தேவை நன்றி இல்ல, மரியாதை மட்டும்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.